ஹலோ ஒன் அண்ட் ஒன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2026ல தமிழ் லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆன மூவி தான் லைக். இந்த மூவி தான் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஆப்புக்கும் ஹியூமன் ஹார்ட்டுக்குமான ஒரு ஸ்டோரி தான் இந்த எல்ஐகே. லைக்குங்கிறது ஒரு ஆப். ஃபியூச்சர்ல அந்த ஆப் என்ன சொல்லுதோ அதை வச்சு தான் லவ்வே டிசைட் ஆகுது. ஒரு கட்டத்துல அந்த ஆப்பால பிரதீப்புக்கும் கீர்த்தி ஷெட்டிக்கும் பிரேக்கப் ஆக அதுக்கடுத்து பிரதீப் பண்ண போற ஃபன்னான சம்பவங்கள் தான் இந்த எல்ஐகே. இந்த படத்தோட ஸ்டார்டிங்கே ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஸ்டோரி 2040ல நடக்கிற மாதிரி வரும். இவங்க காமிச்ச அந்த 2040 இப்படிதான் இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. பட் அந்த வேர்ல்டு விக்னேஷ் சிவன் டிசைன் பண்ணது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஒரு சீன்லயுமே விஷுவல்ஸ் மிரட்டி இருக்காங்கன்னே சொல்லணும். ஏதாச்சும் ஒரு புது விஷயம் ஒரு சீன்லயுமே இருந்துட்டே இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ 5G நெட்வொர்க் தானே இங்கே இருக்குது. ஆனால் அந்த டைம் பீரியடில் 9G நெட்வொர்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் ட்ரோனில் தான் டெலிவரி ஆகுது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட அந்த டிசைனே செம ரிச்சாக பண்ணியிருந்தாங்க. அங்கே இருக்க அந்த டாக்டர்ஸோட ஸ்டெட்டஸ்கோப் வயர்லெஸ்ஸாக இருந்துச்சு. இந்த வேர்ல்டில் ரீல்ஸுக்கும் ஃபாலோவர்ஸ்க்கும் லைக்குக்கும் அடிமையான ஒரு பொண்ணோட ஹீரோக்கு லவ் வருது. ஆக்சுவலாக ஹீரோ மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணாத ஒரு ஆள். ஸோ இவங்களுக்குள்ள நடக்க போகிற சம்பவங்கள் இதுக்கு வில்லனா அந்த ஆப்பை கிரியேட் பண்ண எஸ்ஜே சூர்யா. அந்த செட்டப்பே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இன்ட்ரோல் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. பிரதீப்பும் எஸ்ஜே சூர்யா அவர்களும் பெர்ஃபார்மன்ஸ் கலக்கிட்டாங்கன்னே சொல்லணும். எஸ்ஜே சூர்யா டுவர்ட்ஸ் த எண்டில் ஒரு டான்ஸ் ஆடுவார் பாருங்க, அது அல்டிமேட் ஃபன்னாக இருந்துச்சு. இதில் சீமான் அவர்களோட போர்ஷன்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. முக்கியமாக இதில் சீமான் ஒரு சீனை தவிர மற்ற எல்லா சீன்லையுமே தமிழ்லேயே பேசி சீமானை ஸ்க்ரீனில் கொண்டு வந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஒரு டைலாக் இந்த படத்தில் வரும். வெளிநாட்டு குளிர்பானங்களை குடிக்கும்போது தலை குனிஞ்சு தான் குடிப்பாங்க, ஆனால் நம்ம ஊர் இளநீரை குடிக்கும்போது தலை நிமிர்ந்து தான் குடிப்பாங்கன்னு சீமான் சொல்கிற அந்த டைலாக் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அண்ட் இந்த மூவி யாருக்கு செட் ஆகும், எப்படி செட் ஆகும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அப்போ தான் இந்த மாதிரி மூவியோட அப்டேட் அண்ட் ரிவ்யூலாம் உங்ககிட்ட கம்மியான டைமில் என்னால் டெய்லி கொண்டு வந்து சேர்க்க முடியும். அனிருத் மியூசிக் இந்த படத்தோட இன்னொரு ஹீரோனே சொல்லணும். வழக்கம் போல எல்லா மூவிக்கும் பண்ணுற மாதிரி இந்த மூவிலையும் கலக்கிட்டாருன்னே சொல்லணும். இந்த மூவி பொறுத்த வரைக்கும் விக்னேஷ் சிவன் அவர்கள் ஒரு வேர்ல்டை கிரியேட் பண்ணி இருக்காரு. அந்த வேர்ல்டு உங்களுக்கு பிடிச்சா இந்த படமும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு அந்த வேர்ல்டு செட் ஆகலைன்னா இந்த படம் உங்களுக்கு சுமாராக தான் இருக்கும். ஸோ இந்த படம் சிலருக்கு ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு அவ்வளவா பிடிக்காது. எனக்கு இந்த வேர்ல்டு செட் பண்ணது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பட் இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்காக கொண்டு போயிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. இது ஒரு ரொம்ப வித்தியாசமான கான்செப்ட். ஸோ இன்னுமே கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாங்கிற மாதிரி என்னோட ஒப்பீனியன். ஜென்சி கிட்ஸ் சிட்டியில் இருக்கவங்களுக்கு இந்த படம் கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ரூரல் சைடு ஆடியன்ஸுக்கு இந்த படம் ஒர்க் ஆகுமாங்கிறது டவுட்டு தான். இது ஒரு UA சர்டிஃபிகேட் மூவி. ஓவராலாக டீசென்ட் வாட்சான மூவி தான் இந்த எல்ஐக்கு. ட்ரை பண்ணணும்னா பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மூவிக்கு நான் தர ரேட்டிங் 5க்கு 3.25. அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம். அண்டில் தென் கீப் வாட்சிங், கீப் சில்.